வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானாவில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சுயசார்பு எனும் இந்தியாவின் வளர்ந்து வரும் அர்ப்பணிப்பை ஹைட்ரஜன் ரயில் திட்டம் பிரதிபலிக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ரயில்வேயின் நவீனமயமாக்கலில் மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது ஹைட்ரஜன் ரயில். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. ஹைட்ரஜன் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு ஒரு முக்கிய மைல்கல். நார்வே அமைச்சர் சோல்ஹெய்ம் வரவேற்பு. அம்ரித் ரயில் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் மறுசீரமைக்கப்பட்ட சென்னை பூங்கா, சின்னசேலம், குன்னூர் ரயில் நிலையங்கள் காணொலி மூலம் இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் கப்பல்களில் இந்தியர்களை பணி அமர்த்துவதை தவிர்க்க வேண்டும். கப்பல் நிறுவனங்களுக்கு கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் அறிவுறுத்தல். நீதி, சமத்துவம் நிறைந்த கருணை மிக்க சமூகத்தை உருவாக்குவது நம் கூட்டு பொறுப்பு. சர்வதேச நீதி தினத்தை ஒட்டி மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தல். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தல். மனிதநேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம். தியாகிகள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் விஜய் அழைப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் தன்னை தோற்கடிக்க சீனா சதி. டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்க குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி ஹரியானாவில் இன்று தொடங்கி வைத்தார். பன்முக பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய இந்த ரயில் ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படுகிறது. இதன் மூலம் தூய எரிசக்திக்கு மாறும் இந்தியாவின் லட்சிய பயணம் நிலையான மற்றும் பசுமையான ரயில் போக்குவரத்துக்கான புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. நிலக்கரி, டீசல் இன்ஜின்களுக்கு மாற்றாகவும் கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்தது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் சென்னை பெரம்பூரில் உள்ள ICF தொழிற்சாலையில் 118 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன ஹைட்ரஜன் ரயில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஆகஸ்டில் இந்த ரயில் ரயில்வே வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் ஹரியானா மாநிலத்தின் ஜிந்த் லலித்கேரா இடையே சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இதற்கிடையே உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் உள்ள ரயில்வே துறையின் ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தரநிலைகள் அமைப்பின் சிறப்பு குழுவின் மேற்பார்வையில் ஜிந்த் சோனிபட் இடையே 10 பெட்டிகளுடன் ஹைட்ரஜன் ரயில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் வெற்றிகரமாக இயக்கி சோதனை நடத்தப்பட்டது. இதையடுத்து ஜெர்மனி, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அடுத்தபடியாக ஹைட்ரஜன் ரயிலை இயக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இணைந்துள்ளது. இந்த ரயில் டீசலுக்கு பதிலாக ஹைட்ரஜன் எரிபொருள் கொள்கலன் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் இயக்கப்படும் இந்த ரயிலில் இருந்து கரி அமில வாயுவுக்கு பதிலாக நீராவி மட்டுமே வெளிவரும் என்பதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு பெருமளவு குறையும். இதேபோல் வழக்கமான ரயில்களை விட சத்தம் மற்றும் அதிர்வுகள் மிக குறைவாகவே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை பெறும் கனவு நனவாகியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், புதுமை, பசுமை போக்குவரத்து மற்றும் சுயசார்பு இந்தியா எனும் தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றில் இந்தியாவின் வளர்ந்து வரும் அர்ப்பணிப்பை இந்த மைல்கல் பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். இச்சிறப்பான திட்டத்துடன் தொடர்புடைய அனைவருக்கும் பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்றை பகிர்ந்துள்ள பிரதமர், ஒரு பணி பெரியதோ அல்லது சிறியதோ எதை சாதிக்க ஒருவர் விரும்பினாலும் அதை முழு அர்ப்பணிப்புடனும் புதிய உற்சாகத்துடனும் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். சிங்கத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு இதுவே என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். ரயில்வேயின் நவீனமயமாக்கலில் மிக முக்கியமான மைல்கல்லாக ஹைட்ரஜன் ரயில் அமைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலத்தின் ஜிண்ட் நகரில் பேசிய அவர், உலக அளவில் ஹைட்ரஜன் ஒரு புதிய ஆற்றல் மூலமாக கருதப்படுவதாகவும் ஹைட்ரஜன் உற்பத்தியில் இந்தியா பல புதிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். போக்குவரத்தில் ஹைட்ரஜனை பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்குவது அவசியம் என்ற அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்திய ரயில்வே பொறியாளர்கள் இத்தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். இது பிரதமர் நரேந்திர மோடியின் ஹைட்ரஜன், புதிய ஆற்றல் மற்றும் பசுமை ஆற்றல் தொடர்பான தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதுடன் ரயில்வேயின் நவீனமயமாக்கலில் மிக முக்கியமான மைல்கல்லாக அமைவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். ஹைட்ரஜன் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு ஒரு முக்கிய மைல்கல் என நார்வே அமைச்சர் எரிக் சோல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநரும் நார்வேயின் முன்னாள் தூதரும் சுற்றுச்சூழல் அமைச்சருமான எரிக் சோல்ஹெய்ம், இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் தொடங்கப்பட்டதை வரவேற்றுள்ளார். இந்த முன்னேற்றத்தை இந்தியாவிற்கு ஒரு முக்கிய மைல்கல் என்று கூறியுள்ள சோல்ஹெய்ம், இது நாட்டில் தூய்மையான ரயில் போக்குவரத்தின் சாத்தியத்தை நிரூபிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் மறுசீரமைக்கப்பட்ட சென்னை பூங்கா, சின்னசேலம், குன்னூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்தபடி தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த 3 ரயில் நிலையங்களையும், கேரள மாநிலத்தில் உள்ள பாலக்காடு மற்றும் திருவனந்தபுரம் கோட்டங்களைச் சேர்ந்த 6 ரயில் நிலையங்களையும் திறந்து வைக்கிறார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகிலேயே அமைந்துள்ள சென்னை பூங்கா ரயில் நிலையம் 14 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகங்கள், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்பு அறைகள், மின் தூக்கிகள், மேம்படுத்தப்பட்ட நடைமேடை, மேற்கூரைகள் மற்றும் டிஜிட்டல் பயணிகள் தகவல் அமைப்புகள் போன்ற வசதிகளை கொண்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில் நிலையம் 15 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இதில் புதுப்பிக்கப்பட்ட நிலைய கட்டடம், புதிய காத்திருப்பு அரங்கம், முன்பதிவு அலுவலகம், மின் தூக்கிகளுடன் கூடிய நடை மேம்பாலம், மேம்படுத்தப்பட்ட நடைமேடைகள் மற்றும் நவீன பயணிகள் வசதிகள் ஆகியவை அடங்கும். நீலகிரி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குன்னூர் ரயில் நிலையம் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட நீலகிரி மலை ரயில் பாதையில் ஒரு முக்கிய நிறுத்தமாக திகழ்கிறது. 12 கோடி ரூபாய்க்கும் அதிகமான செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ள இந்நிலையம் மேம்படுத்தப்பட்ட காத்திருப்பு அரங்குகள், சீரமைக்கப்பட்ட நடைமேடைகள், எளிதான அணுகல் வசதிகள், நவீன பயணிகள் தகவல் அமைப்புகள் மற்றும் பாரம்பரிய தன்மையை பாதுகாக்கும் வகையிலான உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்டுள்ளன. இந்த ரயில் நிலையங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மக்களுக்கு அவர் விடுத்துள்ள அழைப்பில், மக்களின் வாழ்வாதார நிலை மற்றும் அவர்களின் தேவைகள், அதற்கேற்ற நலத்திட்டங்களை வகுப்பதற்கு தேவையான தகவல்களை அரசு அறிந்து கொள்ள இக்கணக்கெடுப்பு உதவுவதாக கூறியுள்ளார். வணக்கம். My dear fellow citizens of Tamil Nadu, today we are starting national census in our state of Tamil Nadu. That is the National Census 2027. From today,
And in fact, from 1st August to 31st August, we will be completing this enormous exercise. The speciality of this particular exercise this year is this will be done in a digital mode. No paper will be used in this census. Whole exercise will be done digitally. One more addition to this is that there is self-enumeration process is added to this. Ours is a very big country, and in this crores of people are employed in this whole exercise. Self-enumeration will help us to give us exact information to the people, to the country, and to the administration. This self-enumeration is a very simple process. Nothing to worry about it and nothing complicated. I can tell you because I have completed this. So it is very simple and it is very effective also. You all people from our state of Tamil Nadu will enjoy this. The enumerators will be visiting to you later on, but this portal will be open for you from today, that is 17th July, and it will be open till 31st of July of this year. So we all will be going for this census, the biggest census of the world probably. We have achieved many our milestones because of the process of census, by understanding the status of the people, their nature, their all other amenities, and this helps the administration and the governments at the center as well as in the states to formulate the welfare schemes in the interest of our people. I want and I appeal all my fellow citizens in Tamil Nadu to do this wholeheartedly. Cooperate with the enumerators, our administrative officers, our enumerators. They will be visiting us. Cooperate with them so that in future we get better administration, better welfare schemes. Your participation is a must, because on that basis only our country will be a progressive country in future. Nandri, Vanakkam. மனிதநேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என தியாகிகள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆங்கிலேயரின் அதிகார செருக்கை வேரறுக்கும் வகையில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் இந்திய மூவர்ண கொடியை ஏற்றிய மாவீரர் தியாகி ஆர்யா என்றும், நமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக தொடர் உண்ணாவிரதமிருந்து தியாகி சங்கரலிங்கனார் இன்னுயிரை ஈந்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவர்களது அயராத உழைப்பும் தன்னலமற்ற தியாகமும் என்றென்றும் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் விஜய் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனிதநேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்றும் முதலமைச்சர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் கப்பல்களில் இந்திய கடல்சார் பணியாளர்களை பணியமர்த்துவதை தவிர்க்குமாறு கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு இந்திய கடல்சார் பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் சார்ந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த வழிகாட்டுதல்களை கடல்சார் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய தாக்குதல், அவ்வழியாக இயக்கப்படும் வணிக கப்பல்கள் மற்றும் கடல்சார் பணியாளர்கள் எதிர்கொள்ளும் அபாயங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவசர உதவி தேவைப்படும் பட்சத்தில் கடல்சார் பணியாளர்களும் கப்பல்களும் உடனடியாக கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகத்தின் தகவல் தொடர்பு மையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 3 நாள் பயணமாக இன்று இரவு மேற்கு வங்காளம் வருகிறார். அவர் இரவு 9 மணிக்கு சிலிகுரியில் உள்ள பாக்டோக்ரா விமான நிலையத்தை வந்தடைந்து கடம்தலாவில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையின் எல்லைப் பிரிவு தலைமையகத்தில் இரவு தங்க உள்ளார். நாளை ஜுமாகச்சில் உள்ள சீமா சவுக்கில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படையின் 18வது பட்டாலியனை அமைச்சர் அமித்ஷா பார்வையிடுகிறார். அங்கு அவர் பிரகாரி சம்மேளனம் நிகழ்ச்சியில் உரையாற்றுவதுடன் மரக்கன்று நடும் நிகழ்விலும் பங்கேற்பார். மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி அவற்றை தொடங்கி வைப்பதோடு எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடனும் கலந்துரையாடுவார். நீதி, சமத்துவம் நிறைந்த கருணை மிக்க சமூகத்தை உருவாக்குவது நம் கூட்டு பொறுப்பு என சர்வதேச நீதி தினத்தை ஒட்டி மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சமமான வாய்ப்புகள், நியாயமான நடைமுறைகள் மற்றும் இரக்கமுள்ள சமூகத்திற்கு மதிப்பளித்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த ஒரு சமூகத்தை உருவாக்க மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் நீதியை ஆதரிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை மேம்படுத்தவும் உலகின் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு அச்சுறுத்தலாக அமையும் குற்றங்களை தடுக்க உதவ விரும்பும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் நோக்கில் இந்நாள் நினைவு கூறப்படுகிறது. இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு குற்றங்கள் ஆகியவற்றில் இருந்து மக்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அடிப்படை ஒப்பந்தமான ரோம் சட்டவிதி 1998ஆம் ஆண்டு இன்றைய நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் நினைவாகவே இந்நாள் கொண்டாடப்படுகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சில தியாகங்களை பண்ணணும், அதுதான் வாழ்க்கை. சில விஷயங்களை விட்டு விலகினாதான் வாழ்க்கை அமைதியா ஓடும். நான் ராம அந்த வீட்டை விட்டு ஏன் கூட்டு வந்தேன்னு தெரியுமா? இது ரொம்ப பெரிய வாய்ப்புக்கா. காயத்ரியோடைய காதல மொத்தமா குழி தோண்டி புதைக்கணும். செய்திகள் தொடர்கின்றன. ஒடிஷாவின் பூரி நகரில் நடைபெறும் உலக புகழ்பெற்ற ரத யாத்திரையின் ஒரு பகுதியாக இன்று ஜெகநாதர், பலபத்ரர், தேவி சுபத்ரா மற்றும் சுதர்சனரின் புனித ரத ஊர்வலம் மீண்டும் தொடங்கியுள்ளது. நேற்று இரவு இருள் சூழ்ந்ததை அடுத்து ரதங்களை இழுக்கும் நிகழ்வு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த தெய்வீக ஊர்வலத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் கிராண்ட் ரோடு பகுதியில் தொடர்ந்து திரண்டு வருகின்றனர். இதற்கிடையில் பூரி நகரில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மோசமான வானிலை முன்னறிவிப்பு இருந்த போதிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிராண்ட் ரோட்டில் கூடியுள்ளனர். அதேவேளையில் நம்பிக்கையின் இந்த இணையற்ற திருவிழா பாதுகாப்பான மற்றும் சுமூகமான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக விரிவான பாதுகாப்பு, கூட்ட நெரிசல் மேலாண்மை மற்றும் அவசரகால நடவடிக்கை கட்டமைப்புகள் அமலில் உள்ளன. முன்னதாக நேற்று ஒடிஷா பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் 2 பலியாகினர். 120க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், துறை ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. வரவிருக்கும் பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் குறித்த அறிவிப்பு இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் மாவட்டத்தில் உள்ள கருள் பகுதிக்கு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று அமர்நாத் யாத்திரை சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்து திடீரென தீப்பிடித்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 47 பக்தர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ராஜஸ்தானைச் சேர்ந்த பக்தர்களை ஏற்றிச் சென்ற சொகுசு பேருந்து ஸ்ரீநகரில் இருந்து ஜம்முவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது தேசிய நெடுஞ்சாலையில் கருள் அருகே தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை, CRPF, ராணுவம், SDRF, தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் மீட்பு மற்றும் தீயணைப்பு பணிகளை மேற்கொண்டனர். தீ பேருந்தை முழுவதுமாக பரவுவதற்குள் தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உட்பட அதில் பயணித்த 47 பேரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்துக்கான சரியான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.
ஆடி மாத முதல் நாளை ஒட்டி சேலத்தில் பாரம்பரிய வழக்கப்படி தேங்காய் சுடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வீடுகள் தோறும் தேங்காய் சுடும் திருவிழா நடைபெற்றதுடன் நூற்றுக்கணக்கானோர் ஒன்று திரண்டு தேங்காய் சுட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். ஆடி மாதம் முதல் நாளையொட்டி தேங்காய் சுடும் திருவிழா சேலம் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களிலும் பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பண்டிகை கொண்டாடப்படும் நிகழ்ச்சி மகாபாரத கதையுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான மகாபாரத யுத்தம் ஆடி மாதம் முதல் தேதி தொடங்கி 18 நாட்கள் நடைபெற்று ஆடி 18 அன்று முடிவுக்கு வந்தது. இந்த போரில் தர்மம் வெல்ல வேண்டும் என்று யுத்தம் தொடங்கிய நாளான ஆடி முதல் நாள் மக்கள் அனைவரும் வேண்டி அதற்காக விநாயகர் மற்றும் அவரவர் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை செய்கிறார்கள். இதேபோன்று தேங்காய் சுட்டு அதனை பிரசாதமாக படைத்து வழிபட்டதாக ஒரு ஐதீகம் உள்ளது. ஆண்டாண்டு காலமாக அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று தேங்காய் சுடும் பண்டிகை உற்சாகத்துடன் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இணைந்து தேங்காய் சுடும் திருவிழாவினை உற்சாகமாக கொண்டாடினர். தாத்தா பாட்டி காலத்திலிருந்து இந்த தேங்காய் சுடுற பண்டிகை கொண்டாடிட்டு தான் இருக்கோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் விவசாய குடும்பங்க. இப்போது ஆடி மாதம் விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு இந்த மாதிரி தேங்காய் சுட்டு படைச்சு மழை நல்லா பெய்யணும், விளைச்சல் நல்லா இருக்கணும், தீமைகள் எல்லாம் சுட்டு எரிக்கப்பட்டு நன்மை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகைங்க இது. அதே மாதிரி குடும்பம் ஒற்றுமைக்காகவும் எல்லா குழந்தைங்களும் பேர குழந்தைங்க எல்லாம் அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு அன்னைக்கு தேங்காய் சுட்டு ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க. இருந்த மனசில் இருந்த ஒரு சின்ன சின்ன பகைகள் கூட போய் எல்லாரும் அதை மறந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நேரத்தை நாங்கள் நினைக்கிறோம். தேங்காய் சுடுற நோம்பி அப்படின்றது எங்களுடைய விவசாயத்துக்கு ஆடிப்பட்டம் விதைக்கிறதுக்கு முன்னால் ஒரு நன்றி. எப்படி நம்ம பொங்கல் விதையை அறுவடை பண்ணதுக்கப்புறம் பொங்கல் கொண்டாடுறோமோ அது மாதிரி விதையை விதைக்கும் போது கொண்டாடக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த தேங்காய் சுடும் பண்டிகைன்றது. அடுத்தது பிள்ளைங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையை கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயமாக நாங்கள் இதை பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுடப்பட்ட பின் அதனை அருகில் உள்ள பிள்ளையார் கோவில்களுக்கு எடுத்து சென்று வழிபடுவதும், பின்னர் தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து அதை உடைத்து உள்ளே இருக்கும் கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது. இப்படி நெருப்பில் பக்குவப்பட்ட தேங்காயும் அதனுள்ளே இருக்கும் பூரணமும் மிகவும் சுவையாக இருக்கும். இதைப் போலவே பக்குவப்படுத்தப்பட்ட வாழ்க்கையும் இருக்கும் என்பதையே நம் முன்னோர் வலியுறுத்துகின்றனர். நெருப்பில் வாட்டினாலும் பக்குவமடையும் தேங்காய் போல கடினமான சூழ்நிலைகளையும் பொறுமையாக கையாண்டால் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த தேங்காய் சுடும் திருவிழா நிரூபித்து வருகிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். இனி வருவது மாவட்ட செய்திகள். தியாகிகள் தினத்தை முன்னிட்டு சென்னை காந்தி மண்டப வளாகத்தில் அமைந்துள்ள தியாகி ஆர்யா என்கிற பாஷ்யம், தியாகி செண்பகராமன், தியாகி சங்கரலிங்கனார் ஆகியோர் திருவுருவ படங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நடப்பாண்டுக்கான காவலர் ஆட்சேர்ப்புக்கான நடவடிக்கைகளை தொடங்கிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026ஆம் ஆண்டுக்கான காவலர் ஆட்சேர்ப்பை 2027ஆம் ஆண்டுக்கு தள்ளி வைத்திருப்பதாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பாணை லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் கடும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அந்த தேர்வு அட்டவணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் விவசாயிகள் மற்றும் கள பணியாளர்கள் ஆகியோரை பாதிக்கும் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை மாநில அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தால் எதிர்கொண்டு வரும் பாதிப்புகளை எடுத்துரைத்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 21ஆம் தேதி சென்னையில் தொடர் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
நெல்லை மாநகர பகுதியில் இயங்கும் தனியார் பேருந்துகள் மீது ஏதேனும் புகார்கள் எழுந்தால் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலைகள் தோண்டப்படுவதால் விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க புதிய நடைமுறை அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தனியார் பேருந்துகள் மீது வழித்தட மற்றும் நேர விதிமீறல், அதிவேகமாக இயக்குதல் உள்ளிட்ட புகார்கள் எழுந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 3வது நாளாக ஒப்பந்த தொழிலாளர்கள் அனல் மின் நிலைய நுழைவாயில் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த முயன்றதால் அங்கு போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்தார். மேலும் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ஆடிப்பிறப்பு மற்றும் முதல் வெள்ளியை ஒட்டி திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் சமயபுரம் கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். கோவில் வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தங்கி ஆற்றில் புனித நீராடிய பக்தர்கள் நடை திறக்கப்பட்டவுடன் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு நடத்தினர். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் தன்னை தோற்கடிக்க சீனா சதித்திட்டத்தில் ஈடுபட்டதாக டொனால்டு ட்ரம்ப் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவின் 22 கோடி வாக்காளர்களின் விவரங்களை சீனா விலை கொடுத்து சட்டவிரோதமாக பெற்றதாகவும், தனக்கு எதிராக எதிர்மறையான செய்திகளை எழுத அமெரிக்க பத்திரிகையாளர்களுக்கு சீனா பெருமளவில் பணம் கொடுத்ததாகவும் சாடியுள்ளார். இன்றைய தேர்தல் அமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற ட்ரம்ப், மோசடி மற்றும் தலையீடுகள் இல்லாத ஒரு வலுவான அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் தற்போது எழுந்துள்ளதாக கூறியுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மனித உரிமை மீறல்கள் நடப்பதாக கூறி பாகிஸ்தானுக்கு எதிராக காஷ்மீர் புலம்பெயர்ந்தோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தான் துணை தூதரகத்திற்கு வெளியே நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் பொதுமக்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் மக்களின் உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போராட்டத்தில் பாகிஸ்தானுக்கான பயணம் மற்றும் சுற்றுலாவை மேற்கொள்ளாமல் புறக்கணிக்க அவர்கள் அழைப்பு விடுத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் விலை 50 ரூபாய் குறைந்து 13,100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 235 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ பார் வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டெண் சென்செக்ஸ் 702 புள்ளிகள் உயர்ந்து 77,888 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டெண் நிப்டி 186 புள்ளிகள் உயர்ந்து 24,259 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 96 ரூபாய் 33 காசாக உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 108 ரூபாய் 96 காசாகவும், டீசல் விலை 100 ரூபாய் 74 காசாகவும் உள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.